ומלא אותו ברוחך להוליך את עמך בצדק ובגבורה. இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம படித்த இந்த வேத பகுதி மிக மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணலை, டீச் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு தாவீதின் இருதயம் ஏங்கிய காரியம். நான் சொல்லுகிறது புரிகிறதா? தாவீதோட இருதயம் ஏங்கிய காரியம். நம்ம இன்னைக்கு படித்த இந்த அதிகாரத்தில் இந்த 30 வசனத்திற்கும் தாவீதோட இருதயம் ஏங்கினதற்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. நம்ம எதை பற்றி படித்தோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் 12 சீஷர்களோட அப்பத்தையும் ரசத்தையும் என்ன பண்ணார், பிட்ட இடத்த நம்ம என்ன பண்ணோம், படித்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் முதலாக தேவன் கொடுக்குற திருவிருந்து. தன் 12 சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு, பந்தியை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நீங்கள் நிறைய முறை இந்த காரியங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் 19-20 வசனம் வாசிங்கம்மா. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அம்மா 19-20 19-20 ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த சொல்லுவார்ல, மேல இருக்கும். அந்த வீட்டு எஜமானரை நோக்கி அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இடத்தை எங்கே சித்தமாக்க ஆயத்தப்படுத்த இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, படிங்கம்மா. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே? என்ன இடம்? இன்னைக்கு ஆண்டவர் பந்திய பிற்கக்கூடிய இடம் என்னப்பட்ட இடமா இருக்கணும்? இன்னைக்கு நம்ம எல்லா இடமும் போகிறோம், எல்லா சபையிலும் என்ன பண்ணிடுறோம், அப்பத்தையும் ரசத்தையும் பண்ணிடுறோம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொடுத்தவனே வாங்கி ஜோம் பண்ணி போடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், தகுதியான. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இழந்து போனது, தேவ பிள்ளைங்க இழந்து போனது, தேவ பிள்ளைகளை பிசாசு மறைத்த ஒரு இடம் இந்த இடம் தான். இன்னைக்கு பிசாசுக்கு நீங்கள் சபைக்கு போகிறது பிரச்சனையே இல்லை, பந்தியில் நீங்கள் உட்கார்றது பிரச்சனையே இல்லை, தேவனை ஆராதிக்கிறதுனா அது பிரச்சனையே இல்லை. ஆனால் தப்பான இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா அவனுக்கு என்னது, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தகுதியான ஒரு இடம் மிக மிக அவசியம். அந்த தகுதியான இடம் எப்படிப்பட்டதுன்னா 23-24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள், நம்மை யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று. நல்லா கவனிங்க, தேவனால் தெரிந்து கொண்ட 12 பேரோட இருதயம் அப்பத்தையும் ரசத்தையும் அந்த பண்ற இடத்துல என்ன பிரச்சனை போகுதுன்னா, யார் பெரியவன்? என்னது, இன்னைக்கு சபைக்குள்ள அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ண இங்கே வந்திருக்கிற நீங்கள், உங்கள் சபைக்குள்ள ஏற்ற தாழ்வு இருக்குன்னா தேவனுக்கு கனம் பொருந்திய இடம் அது என்னது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் யார் பெரியவன் சிறியவன்? அது கிடையாது. ஏற்ற தாழ்வு ஒரு சபைக்குள்ள இருக்கும்னா, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவன், இல்லை இப்படி அநேக காரியங்கள் சபைக்குள்ள இருக்குன்னா அந்த சபை தேவன் சொன்ன இடம் கிடையாது. கட்டிடம் இருக்கும், சத்திய வசனங்களை போதிப்பாங்க, ஆனால் அது எதுவாக ஆகாது, தேவன் விரும்பிய இடமாய் ஆகாது. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண இன்னைக்கு அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தேவ மனுஷர்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் பேரிட்டு சொல்லுகிற ஒரே ஒரு நபர் யாரு? தாவீது.
யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் தாவீது மாத்திரம்? எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஏன் தாவீதை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார்? யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தாவீது அப்படி என்ன பண்ணிட்டார் யாருக்காச்சும் தெரியுமா? உங்களோட இருதயத்திலேருந்து ஏதாச்சும் சொல்ல முடியுமா? தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு அவர் என்ன பண்ணிட்டார்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன். நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய இருதயத்திற்கு ஒரு தகுதி உள்ள ஒரு நபர். பாவமே செய்யறதுக்கு முன்னாடி அவன் யாரு? அதுக்கப்புறம் தானே பாவம்லாம் செஞ்சு ஓடி போய் மன்னிப்பு கேட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவனுடைய இருதயம் என்னது? ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருந்தது. படிங்கம்மா. எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை இம்மட்டும் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நீங்க செஞ்சிருக்கலாம், உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் அப்படி இப்படி அநேகர் ஓடும். ஆனா நான் பிரசங்கத்தை முடிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும்? செஞ்சீங்களா செய்யலையான்றது உங்களுக்கு என்ன பண்ணும்? புரியப்படும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சித்தத்தை தாவீது செய்வான் என்று பிதாவே சரி அதை என்ன பண்றாரு? டிக்ளேர் பண்றாரு. அவன் செய்வான் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆனா இந்த காலை வேளையில நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 5 வருஷம் வரேன், 10 வருஷம் வரேன், 20 வருஷம் வரேன்னு சொல்லிட்டு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிறேன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட கேள்வி நம்மளை நோக்கி வந்தா நம்மளுடைய இருதயம் லைட்டா என்ன பண்ணும்? கலங்கும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் மத்தேயின் புஸ்தகத்துல முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜன்ம விவரம் வம்ச வரலாறு இருக்கு. இன்னைக்கு தாவீதுக்கு அப்பாவா முன்னாடி நிற்கிறது வெறும் ஆபிரகாமும் தாவீதும் மாத்திரமானு கேட்டா இல்லை. ஆனா 2 பேரை மட்டும் என்ன பண்றாரு? மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணாலும் அந்த ரைட்டர் என்ன பண்றாரு? எல்லா இடத்துலையும் தாவீதின் குமாரனேன்றது தான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாரு. அப்படி என்னங்க தாவீது பண்ணிட்டாரு? அந்த சித்தம் என்னன்னு தான் கேட்குறேன். இந்த காலை வேளையில சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நமக்கு அந்த சித்தம் தெரியலனா நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிறதே வேஸ்ட். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம சித்தத்தை புரியாமல் காரியங்கள் என்ன பண்றோம்? செய்து கொண்டே இருக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். யார் சித்தத்தின்படி இல்ல? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோட சித்தத்தின்படி அல்ல. நல்லா கவனிங்க, என்னோட சித்தத்தின்படி நான் எதுவும் செய்ய வரலப்பா. பிதா என்ன சொன்னாரோ அந்த சித்தத்தை என்ன பண்ண? அதே பிதா சொல்றாரு, தாவீது என் சித்தத்தை என்ன பண்ணுவான்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தார்னா, பிதாவோடு ஒருங்கிணைக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்து அவர் சொல்றாரு, நான் அப்பாவோட சித்தத்தை செய்வேன்னு. ஆனா எங்க இருந்து வராம ஒரு தாயோட வயிற்றுல பிறந்த தாவீது என் சித்தத்தை என்ன பண்ணுவான்? செய்வான்னு அவர் சொல்றாருன்னா, அப்ப தாவீது சம்திங் ஸ்பெஷல். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்காக நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக உண்மையா இந்த பூமியில நான் மரிக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, தாவீதோட இருதயம் உங்களுக்கு நிச்சயமாய் வரணும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜபாரியங்களில் நிற்காது, கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை. நல்லா கவனிங்க, கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை என்ன பண்றாரா? இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுது? தேடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல உங்க பேரும் என் பேரும் இல்லை, உங்க முகமும் என் முகமும் வரணும்னா நம்ம என்னவா இருக்கணும்? இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்கணும். ஏன் பாஸ்டர் அதை தவிர மிச்சம் எல்லாமே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா அதை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க. தாவீதுக்கு அப்பேற்பட்ட இருதயம் வந்ததுக்கான காரணம் அவங்களுக்கு தாய். யாரு? தாயும் ஒரு காரணம். ஆனா அந்த தாய்க்கு அந்த இருதயம் இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. என்னால தாய் முக்கியமான காரணம், ஆனா தாய்க்கு அந்த இருதயம் கேட்டுச்சுன்னா இல்லை. இன்னைக்கு தாவீதுக்கு மட்டும் ஏன் அப்பேற்பட்ட இருதயம் வந்துருச்சு? இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற இடத்திற்கு தாவீது எப்படி வந்தார்? இந்த கால வேளையில நான் உங்களுக்கு கேட்குறேன், அநேக நேரம் அநேக ஊழியக்காரர்களோட கை கோக்குறோம். என்ன பண்றோம்? ஊழியக்காரங்களோட தரிசனத்தோட நம்ம என்ன பண்றோம்? கை கோக்குறோம். ஊழியக்காரங்களோட தரிசனத்தோட சேர்ந்து காரியங்கள் என்ன பண்றோம்? செயல்படுறோம். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அது ஆண்டோட சித்தமானு? இன்னைக்கு நான் இப்போ சபை கட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன், சபை கட்டுறது ஆண்டோட சித்தமா? டக்குன்னு சொல்லுங்க. சித்தமா?
அது ஜஸ்டின் பிரகாசத்தோட சித்தம், ஜஸ்டின் பாஸ்டரோட ஆசை. ஜஸ்டின் பிரகாசம் கட்டுறாரு, சபை எல்லாருமே கட்டுறாங்க. இன்னைக்கு சபை கட்டுவது ஆண்டோட சித்தமா? இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க காரியங்கள் என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்க. சங்கீதம் 91:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். சார், உன்னதமானவருடைய இன்னைக்கு தாவீது இந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன பண்ணுறாரு, போதிக்கிறாரு. 2 பெயரை குறிப்பிடுகிறார் தன்னோட வாழ்க்கையில், தன்னுடைய ஓட்டத்தில் 2 பேரோட நபரை என்ன பண்ணுறாரு, குறிக்கிறார். உன்னதமானவர், சர்வ வல்லவர். இந்த உன்னதமானவர், சர்வ வல்லவர் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற சில பேருக்கு சில நேரம் என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் தாவீதுக்கு நன்றாய் புரிந்திருந்தது. யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை தவிர்த்து யாரும் பிதா கிட்ட போயிட முடியாதுப்பா, என் மூலியமா தான் நீங்க என்ன பண்ணணும், பிதா கிட்ட போக முடியும். அதே மாதிரி தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்றாரு, உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் மாத்திரம்தான் சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன பண்ணுவானா, போவானா. ஏசாயா 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரா, இயேசு கிறிஸ்து உன்னதமா இருப்பார்னு ஏசாயார் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா தாவீது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, உன்னதமானவர்னா யாரு, குமாரன் என்கிற இருதயம் கொண்ட ஒரு ராஜாவா என்ன பண்றாரு, இந்த பூமியில வாழ்றாரு. இன்னைக்கு நான் உங்க காலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவியை பத்தி உங்க பிள்ளைக்கு நீங்கள் போதிக்க உங்களால முடியுமா? யோசிப்போம். அந்த பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம், அது எப்படி அவர் இந்த இடத்துல இருக்கிறார் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா என்ன பண்ணோம், தலையை சொரிவோம். ஆனால் தாவீது என்ன பண்ணாரு, போதிச்சார். இன்னைக்கு வேதத்தை போதிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்னா தகப்பனும் தாயும் இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஆசாரியை நிறுத்தி ஆசாரியின் எல்லாத்தையும் போதிப்பான்ற இடத்துக்குள்ள பிசாசு உங்களை என்ன பண்ணிட்டான், நிறுத்திட்டான். நான் பைபிளை முடிக்கும் போது தெரியும், உடனே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன், பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியாவும் குமார்த்திகளுமாய் இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர். பிதா சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு, சர்வ வல்லவர்ன்றாரு. இப்ப தாவீதுக்கு குமாரன் யாரு, தகப்பன் யாருன்னு எப்ப தெரிஞ்சிருந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே அந்த வெளிச்சமே இல்லாத போது தாவீதுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு எல்லா வெளிச்சத்தையும் சத்திய வசனங்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஏன் நமக்கு தெரியலன்னா, நம்மளுடைய கண்களில் வெயில், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நடுவில் ஒரு வெயில் இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகிறதுக்கு நடுவில் என்ன இருந்துச்சு, திரைச்சிலை இருந்துச்சு. திரைச்சிலை. அதே போல் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய திரைச்சிலை போட்டிருக்கு. இன்னைய வரைக்கும் நம்ம யாருமே அதை கைட்டில். நான் பேசும்போது உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். தாவீதுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏங்க நமக்கு தெரியல? தாவீது கிட்ட வெறும் தோரா மட்டும்தான் இருந்துச்சு, 5 ஆகமங்கள் மாத்திரம்தான் இருந்துச்சு. 5 ஆகமங்களை வச்சு தகப்பன் தாயை பற்றி தகப்பன் குமாரனை பற்றி என்ன பண்ணுறாரு, தெளிவாக அவரால் போதிக்க முடியுதுன்னா உங்களால் என்னால் ஏன் முடியலை? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. உன்னதமானவரின்ற காரியத்தை அவர் எதை சொல்கிறாருன்னா சத்திய வசனத்தை என்ன பண்ணுறாரு. இன்னைக்கு சத்திய வசனத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? ஏன்னா இப்பயும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, இல்லை. இப்போ என்ன இருக்குது, வசனங்கள் மாத்திரம்தான் இருக்குது. வசனங்களை உங்கள் பிள்ளைக்கு உங்களால் போதிக்க முடியுமா? நான் கேட்குறேன், உங்களால் போதிக்க முடியலன்னா தயவு செய்து நித்திய ஜீவனை குறித்து உங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. ஆண்டவர் வருகை பற்றி என்ன பண்ணாதீங்க, யோசிக்காங்க. வேஸ்ட். உங்கள் பிள்ளைக்கு வேதத்தை எடுத்து உங்களால் தெளிவாக போதிக்க முடியலன்னா we are not be a follower of Christ. இதுதான் உண்மையான சத்தியம். சங்கீதம் 27:4-6. நான் ரொம்ப வேகமாக போகிறேன், ஏன்னா நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறேன், நான் வேகமாக போகிறேன். கர்த்தர் இடத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் கேட்டேன், அதை மாத்திரம் தான் நான் ஆடுவேன். அவரோட மகிமையை நான் என்ன பண்ணுமாங்க? இந்த காலை வேளையில என்னைக்காச்சு உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் யோசிச்சிருக்கிறீங்களா? அவரோட மகிமையை என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். படிங்கம்மா. அவருடைய ஆலயத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஆராய்ச்சி செய்யும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இன்னைக்கு ஆலயத்தில் அதிகமாக யாருங்க தங்கி இருக்கிறா? ஊழியக்காரங்களே என்ன பண்றது இல்லை, தங்கி இருக்கிறதுல. ஊழியக்காரங்களோட வீடு அங்கே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, தங்கி இருக்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்றாரு, அவரோட ஆலயத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன்,
தங்கியிருப்பேன். படிங்கம்மா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாளில் உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை மறைக்கணும்னா நீங்கள் எங்கே இருக்கணும்? கூடாரனா சத்திய வசனம். சத்திய வசனத்துக்குள்ளே இருந்தால் தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ண முடியும்? மறைத்து பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கை வச்சுன்னு இப்படி தான் இருப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். படிங்கம்மா. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இன்னைக்கு உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவரோட மறைவுக்கு வர வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணல? நம்ம இருதயம் இல்லை. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்களோட ஜபம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் போவாது. அதுக்கப்புறம் நீங்களே காலில் கையில் ஊந்து ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜபத்தை என்ன பண்ண மாட்டார்? உங்கள் பிள்ளைங்களுக்காக கேட்க மாட்டார். ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அவர் உங்களை தான் திட்டுவார். ஏன்னா உங்களை நம்பி தான் அந்த பிள்ளை என்ன பண்ணார்? கொடுத்தார். ஏன்னா சிறு வயதிலேயே அவனுக்கு நன்றாக நீங்கள் போதிச்சாதான் அவன் முதிர் வயது ஆகும்போது என்ன பண்ணுவான்? அதன்படி வாழ்க்கையை வாழுவான். இன்றைக்கி அநேக நேரம் பிள்ளைகளோட வாழ்க்கையில் போராட்டம் கஷ்டம் வரும்போது நம்ம ஏதோ உட்காந்து ஃபீல் பண்ணி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். முட்டி போட வேண்டிய நபர் அந்த நபர். இன்றைக்கி தகப்பன் தாயாக இருப்பீங்கன்னா ஸ்ட்ராங்காக போதிங்க. பிள்ளை வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கஷ்டத்தை சொல்லுது, அப்பா அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஜெபம் பண்ணுமான்னு என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா வலிக்கும். இன்றைக்கி அநேக நேரம் இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நடக்கலைன்னா அந்த பாஸ்டர் வேஸ்ட்டு. இன்றைக்கி ஆண்டவராகிய கர்த்தர் யாரை வேஸ்ட்டுன்றாருன்னா, யார் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நடக்கலையோ அவங்க தான் யார். எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அப்படி நடக்குதுன்னா நான் பேச நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாருன்றதே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் வரைக்கும் என்ன பண்ணல, புரியல. அதனால தான் சபையை நோக்கி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஓட வேண்டியது சத்திய வசனங்களை நோக்கி என்ன பண்ணோம்? நம்ம ஓடணுன்றதே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம மறந்துட்டோம். இன்றைக்கி இந்த வசனம் படிக்கும்போது எத்தனை பேருக்கு சந்தேகம் வந்துச்சு? இப்போ படிச்சிங்கள தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பான்னும் போது எத்தனை பேருக்கு சந்தேகம் வந்துச்சு? நான் உண்மையாக கேட்குறேன். இந்த வசனம் படிக்கும்போது எத்தனை பேருக்கு சந்தேகம் வந்துச்சு? தாவீது சபைக்குள்ளே போகலாமா? எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிங்க? என்னைக்காச்சும் யோசிச்சிங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி தாவீது சபைக்குள்ளே போனோம்? ஆசாரியனை தவிர யாருமே சபைக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? லேவி வந்து அந்த கேட் வரைக்கும் போகலாம். சின்ன சின்ன லேவிங்கெல்லாம் இருப்பாங்க, அவனே என்ன பண்ணக்கூடாது? உள்ளே போகக்கூடாது. ஆனால் தாவீது சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே. இன்றைக்கி சபைக்குள்ளே இத்தனை வருஷம் இருந்து இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைனா நான் சொல்கிறேன், ஆண்டவர் விட்டு எங்கேயோ தூரம் இருக்கிறீங்க. ஆண்டவரை தேட வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி தாவீதோட வாழ்ந்த காலகட்டத்தில் 2 ஆசாரிப்பு கூடாரங்கள் இருந்துச்சு. எத்தனை கூடாரங்கள் இருந்துச்சு? 2 ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஒரு ஆசாரிப்பு கூடாரம் மோசேவால் தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்டு 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 39வது வசனம். சத்தமா வாசிங்க. இந்த வாசஸ்தலம் எங்க இருக்கா? கெபியோன் என்கிற இடத்துல இந்த வாசஸ்தலம் என்ன பண்ணுது? இருக்கு. இந்த வாசஸ்தலம் மோசேவால கட்டப்பட்டு மோசேவால வழிநடத்தப்பட்ட யோசுவாவால் கொண்டு வந்து இஸ்ரவேலில் வச்சப்பட்ட இடம். இந்த இடத்துக்குள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணுறாங்க? யுத்தத்துக்கு கொண்டு போகிறாங்க. பெலிஸ்தர்களுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்க. பெலிஸ்தர் அசால்ட்டாக இஸ்ரவேல் அடித்து உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணிட்டாங்க? தூக்கின்னு போயிட்டாங்க. இந்த இடத்துலாம் நீங்கள் அழகாக படித்தாதான் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், ஆண்டவர் எப்படி தன் பிள்ளைகளுக்கு நடத்துகிறார்ன்றதே புரிய முடியும். பெலிஸ்தர் ஈஸியாக உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டான்? தூக்கின்னு போயிட்டான். இன்றைக்கி இந்த ஆசாரிப்பு கூடாரம் எங்கே இருக்குன்னா கெபியோன் என்கிற இடத்துல இருக்குது. 2வது உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆசாரிப்பு கூடாரம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 1 வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே. தாவீது என்ன பண்ணா? கூடாரத்தை, மோசேயோட கூடாரம் அங்கே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசே போட்ட கூடாரம், அங்கே இருக்கிற மெனோரா, அங்கே இருக்கிற அப்பம்பி எல்லாமே அங்கே இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணார்? புதுசாக தாவீது எப்பயுமே வார்த்தையை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் தாவீது தேவனுடைய இருதயத்தை உணர்ந்த மனுஷன். புதுசா என்ன பண்றான்? ஒரு இதை உண்டு பண்றான். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. கூடாரத்துக்கு உள்ள தள்ளியும் வைக்கல, வெளியும் தள்ளியும் வைக்கல. என்ன பண்ணிட்டாரு? நடுவுல வச்சுட்டாரு. 1 நாளாகமம் 15:1. தேவனோட பெட்டி எந்த ஸ்தலத்துல இருக்கு? தாவீதோட நகரத்தில் இருக்குது. இந்த கிபியோன் என்கிற இடத்துல என்ன பண்ணல இல்லை. இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு. தெரியாதுன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணுது? நல்லா மகிமைப்படுது நம்ம வாழ்க்கையில். மோசேயோட உடன்படிக்கை இருந்த இடம் தனி. இன்றைக்கி 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 39வது வசனம். அதிலே
கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தையிலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடு கூட ஏமானையும் ஏதித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் சொன்னபடி மோசேவோட கூடாரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு. ஆனா உள்ள ஆர்க் ஆஃப் கவனன்ட் உடன்படிக்கை பெட்டினது அங்க இல்லை. ஆனால் அங்கே ஆண்டர் சத்திய வசனத்தின்படி எது எதெல்லாம் பண்ண சொன்னாரோ அது எல்லாமே நடக்குது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு யார் தூக்கின்னு வந்துட்டா? தாவீது தூக்கின்னு வந்துட்டா. இந்த காலையில் நான் கேட்குறேன், உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கா? என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏயல், செமிரமோத், யெகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேத், ஏதோம், ஏயல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனனியா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக குறிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் அநேகர் சபையில் இந்த மாதிரி கீபோர்டு இந்த மாதிரி கிட்டார்லாம் வச்சு வாசிக்கிறதுக்கான காரணம் இப்போ இருக்கிற பாஸ்டர்ஸ் கிடையாது. யாரு? தாவீது காரணம். உடன்படிக்கைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? இவ்வளோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாடி 24/7 என்ன பண்ணோம்? துதிக்கணுன்ற விஷயத்தை வச்சதை யாரு? தாவீது. பிரமாணத்தின்படி சரியானு கேட்டால் தப்பு. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் புரிஞ்சுதா? பிரமாணத்தின்படி சத்திய வசனங்கள் எப்படி ரைட்டானு கேட்டால் இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தின்படி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவர் யாருன்னு தெரியணும். அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அப்படியே பிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தோற்று ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? விழுந்துடுவீங்க. ஒரு தகப்பன் ஒரு கோவத்தில் ஒன்று அடிச்சிருவோம், ஒன்று சபிச்சிருவோம், ஒன்று சாவடிச்சிருவோன்னு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையை சொல்லிட்டா அது தகப்பனுடைய நேச்சர் கிடையாது. திருப்பி தகப்பன் வரும்போது தகப்பன் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்கிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சத்திய வசனங்களை எந்த நோக்கத்தோடு தேவனாகிய கர்த்தர் பேசினார்ன்ற வெளிச்சமே இல்லாதனால தான் இன்னைக்கு சபைகள் தப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கிற சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் தாவீதோட கூடாரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். அது கொஸ்டின் மார்க். 29வது வசனம் வாசிங்கம்மா. கர்த்தருக்கு அவருடைய நாமத்தின் கூறிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசி. காணிக்கை யார் கொண்டு வந்தா தெரியுமா? தாவீது. ஏன்னா அங்க பலி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது காணிக்கைன்ற விஷயத்தையும் யார் உள்ள கொண்டு வந்தா? தாவீது தான். இதை நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பாஸ்டர்ஸ் என்ன பண்ணல, கொண்டு வரல. தாவீது தான் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்ல, படிங்கம்மா. அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். என்ன சொன்னாரு? இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை தாவீது என்ன பண்ணுறாரு? தன்னுடைய இருதயத்திலிருந்து சொல்கிறார், உங்கள் காணிக்கைகள்லாம் எடுத்துன்னு வாங்க. உங்கள் காணிக்கை மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்க? அதை ஐ பிரிஸ்டே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ணணும்? உள்ள ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஐ பிரிஸ்டே உள்ளே போய் உடன்படிக்கை பெட்டியை கண்ணால் என்ன பண்ணுவார்? பார்த்துட்டு வருவார். ஆனால் தாவீது சொல்கிறார், இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுங்க? வாங்க, தேவனை ஆராதிங்க, உடன்படிக்கைக்கு முன்னாடி நில்லுங்க. எல்லாருமே சரி சமம். லேவியனும் கிடையாது, யூதானும் கிடையாது, கீழே மேலே வெள்ளை கருப்பு யாருமே கிடையாது. இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பேர் உள்ள வந்து என்ன பண்ணுங்க? ஆண்டவர் அடிச்சிருவார். என்ன பண்ணுவார்? சத்திய வசனத்தை இப்படி இதை பண்ண ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒன்றுமே என்ன பண்ணல. தாவீதோட இருதயம் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஒத்ததாக என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. நீங்கள் நல்லா புரியுங்க. தாவீது இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணிட்டு கொண்டிருக்கும் போது மற்ற பாஸ்டர்ஸ்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? இவனுக்கு மர கரண்டிருச்சு. என்னது மர கரண்டிருச்சு? ஆண்டவர் சொல்லாததெல்லாம் இவன் ராஜாவாக இருக்கிறதுனால திமிரு பிடிச்சி எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறான்? இருக்குமா இருக்காதா? இன்றைக்கி பாஸ்டர் மிஞ்சி ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுங்களேன் சபையில், அவனுக்குள்ளே என்ன இருக்குது? அசுத்த ஆவி இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் மிஞ்சி சபையில் பண்ணுறவங்களாம் அதுக்கும் மேலே பண்ணுறாங்க. அது ஆண்டவர் வார்த்தை இப்படி இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு மீறி பண்ணுறதுனால தான் தப்பாக இருக்குது. இன்றைக்கி நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் போயின்னு இருக்கும்போது தாயோட காதில் கேட்குமா கேட்காது? ஆனால் தாய் அதை பற்றிலாம் கண்டுக்கல.
எனக்கு என் அப்பாவோட இருதயம் தெரியும். இந்த காலையில் சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் உன் பாஸ்டரோட இருதயத்தோடு சேர்ந்து உங்கள் தரிசனத்தை ஓட்டுவீங்கன்னா கடைசியில் ஃபைனல் டே போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் பாஸ்டர் சொன்னது தான் செஞ்ச, நான் சொன்னது என்ன பண்ணல. ஜஸ்டின் பிரகாசம் சொன்னது தான் நீங்கள் செஞ்சீங்க, நான் ஒன்று சொன்னேன் பாருங்கள், அதை நீங்கள் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. இன்றைக்கி பிரமாணங்கள் படித்தாலும் புரியாத ஒரு விஷயத்தை தாவீது பண்ணியிருக்கிறான்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம கிட்ட இருக்க ஆண்டவர் எப்படிப்பட்டது என்பதை ஓப்பனாக வெளிப்படுத்திட்டாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணுறதில்லை, செய்யறதே இல்லை. இன்றைக்கி நல்லா கவனிங்க, தாவீது மரிச்சு போகிறான், அவனோட பிள்ளை என்ன பண்ணுறான், ஆலயத்தை கட்டுறான். ஆலயத்து மேலே என்ன இறங்குச்சு, தேவனுடைய. இன்றைக்கி இந்த தேவனுடைய மகிமை சில இடங்களில் இறங்குறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி சபைக்குள்ளே அநேகர் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிற காரணம் மகிமை இறங்குறது தான் என்னவா இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ஒரு மகிமை இறங்கிட்ட உடனே என்ன நினைக்கிறாங்க, இந்த சபை சூப்பர், என்னது சூப்பர், கட்டின எல்லா ஆளையும் இடிச்சு கட்டும் போது ஒவ்வொரு வாட்டியும் தேவ மகிமை என்ன பண்ணுச்சு, இறங்குச்சு. ஏன் ராஜாவால் கட்டப்பட்ட புதிய ஏற்பாட்டில் புதுப்பிக்கப்பட்ட அந்த ஆலயத்திலையும் மகிமை என்ன பண்ணுச்சு, இறங்கி யோவான் ஸ்நானகன் பிறப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுது, வாக்குலாம் கொடுக்குது. அதனால அந்த சபையை தேவனாகிய கர்த்தருக்கு பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. அற்புதம் நடக்குது பாஸ்டர், சுகம் நடக்குது பாஸ்டர், ஆராதனை நல்லா இருக்கு பாஸ்டர், வேர்ட் ஆஃப் காட் நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்கன்னா அதுக்குள்ள என் ஆண்டவர் இல்லை. நீங்க நான் பேசினா நீங்க ஏத்துக்கீங்கன்னா ஏத்துக்கோங்க, அதுக்குள்ள யார் இல்லை, ஆண்டவர் இல்லை. ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 to 12. என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பேன். எதை எழுப்புவேன், பின்னாடி வா. வசனம் ஆங்கிலத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தி டேபர்னாக்கல் ஆஃப் டேவிட், ஆசாரிப்பு கூடாரம். யாரோட ஆசாரிப்பு கூடாரத்தை எழுப்புவாராம், மோசே இதை எழுப்புன்னு அவர் சொல்லலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாலமோன் கட்டின மிகப்பெரிய ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன், எழுப்புவோன்னு சொல்லலை. இன்றைக்கி எந்தெந்த இடத்துலாம் தாவீது அசிங்கமாய் பேசப்பட்டானோ, எங்கெங்கெல்லாம் தாவீது அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சானோ, பின்னாடி மனுஷங்க முன்னாடி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் தாவீதோட கூட தான் என்ன பண்ண போகிறேன். பிரமாணத்தின்படி தவறு, வேதத்தின்படி தவறு, ஆனால் ஆண்டவரே திருப்பி அவனை அங்கீகாரப்படுத்தபடி சொல்கிறாரு, தாவீதோட கூடாரம் தான் எனக்கு வேணும். அந்த கூடாரத்துக்கு நடுவில் தான் என்ன இல்லை, வெயில், திரைச்சிலை கிடையாது. மோசையை வச்சதுல என்ன இருக்கும், திரைச்சிலை இருக்கும், உடன்படிக்கை பெட்டியை மறைச்சி வச்சுப்பாங்க. ஆனால் தாவீது எப்படி வச்சானா, இமேஜ் போடு, தாவீது எப்படி வச்சானா, கட்டி நடுவில் உடன்படிக்கை பெட்டியை வச்சு எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஆராதிங்க, எல்லாருமே என்ன பண்ணுங்க, தேவனை துதிங்கன்னு தான் வச்சார். அதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து பண்ணார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் யார் பண்ணா, தாவீது பண்ணா. இன்னைக்கு நீங்கள் சபைக்குள்ளே அமர்ந்துருக்கிறீங்க, உங்கள் இருதயம் அப்படி இருக்குங்க, யோசிங்க. It's not about worship, it's not about word of God, it's all about equality. சபைக்குள்ள என்ன இருக்கணும், உங்கள் பாஸ்டர் கடைக்கோடியில் இருக்கிற அந்த ஏழை விசுவாசி வீட்டையும் சந்திப்பான், அந்த ஏழை கூட சரிசமமாக உட்காந்து பேசுவான், அவனுடைய வார்த்தையும் மதிப்பான்னா மாத்திரம்தான் அது ஆசாரிய சாதி தாவீதின் கூடாரமாகிய சபையாக இருக்குது. உங்களை கனம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தேவையான செஞ்சுட்டாங்க, உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாங்கன்னு நினச்சி அந்த சபைக்குள்ளே அமர்ந்திருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் இருப்பது தாவீதோட கூடாரம் இல்லை, கள்ளர்கள் கொகை. என்னது நான் சொல்கிறது புரியுதா? ஆலயம் இருந்துச்சு, சாலமோனோட ஆலயம் இருந்துச்சு. ஏன் சாலமோன் ஆலயத்தை பற்றி பேசல, தாவீதோட பிள்ளை தான் என்ன பண்ணார், கட்டினார். தாவீதோட பிள்ளை அப்பா கட்டின காரியம் இங்கே பாருங்கள், இது வந்து மோசே கட்டினது, இது தாவீது கட்டினது. திருப்பி இதே தான் என்ன பண்ணுறாங்க, ஆலயமாய் கட்டுறாங்க. கட்டும் போது ஓவர் கோட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாரு சாலமோன், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோட் போட்டு பெண்களும் ஆண்களும் இது வரைக்கும் வரலாம், என்ன பண்ணலாம். அப்பா இது வரைக்கும் உள்ளே விட்டாரு, புள்ள என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ரா ஒரு காம்பவுண்ட் சுவர் போட்டு இந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ளே மட்டும் வரலாம். சாலமோனோட கிரேஸ் என்னது, சாலமோனே என்ன சொல்கிறான், நான் அதுக்குள்ளே போக மாட்டேன், பார்க்க மாட்டேன், என்ன பார்க்க மாட்டேன். இன்றைக்கி அநேக பேர் இப்போ ஏதாச்சும் வந்து பண்ணுங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லி அமர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே உட்பிரவேசிப்பதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன இல்லை, தகுதியே கிடையாது. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு என்னது கிடையாது. இன்றைக்கி திரைச்சிலை இல்லைன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சின்னு இருக்கிறீங்க. இந்த காலகட்ட சபையில் பாஸ்டர் எங்கே திரைச்சிலை இருக்குன்னா நான் சொல்லிட்டேன் பாருங்கள், 2 பவர்ஃபுல்லான திரைச்சிலை இருக்குது. ஒன்று நான், ஒன்று என் மனைவி. யார், ஒன்று நான், என் மனைவி, என் பிள்ளைங்க. அப்படியே லைனாக என்ன பண்ணுவாங்க, அப்படி நின்றுக்கிட்டு உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கணும், தாவீதோட கூடாரம் இது இல்லை பாஸ்டர்னு சொல்லணும். என்னது, தாவீதோட கூடாரம் இது இல்லை பாஸ்டர். ஏன்னா வசனத்தை எடுத்து காமிக்கணும். பெரிய பெரிய சபை கட்டிட்டா தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு அங்கங்கே நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறாங்க. தேவனுடைய நாமம் சரிசமமாக என்ன பண்ணாது,
இருக்காது. ஒரு ஆலயம் கட்டினா அந்த விஐபி சார்ஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஐபி என்ட்ரி, விஐபி வே, வர பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு தனி, இதெல்லாம் வந்து ஆசரிப்பு கூடாரமாங்க. இது தாவீது விரும்பின ஆலயமா? அப்படி அந்த ஆலயத்துக்குள்ளே வார்த்தை இருக்குது, அழகான காரியங்கள் இருக்குது, நீங்கள் அமருவீங்கன்னா நீங்கள் யாரை இழிவுபடுத்திங்கன்னா தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுறீங்க? இழிவுபடுத்துறீங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சொன்னார், தாவீதோட ஆசாரிப்பு கூடாரத்தை தான் நான் என்ன பண்ணுவேன்? மீண்டுமாய் நிலைநிறுத்துவேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை விழுந்து போன இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை எந்த இடத்துக்குள்ளே அமர்ந்திருக்கணும்னு விரும்புகிறாருன்னா தாவீதோட கூடாரத்துக்குள்ளே. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு கட்டடம் நல்லா ஜில்லுன்னு உள்ளே போய் உட்காந்துட்டோம், வார்த்தை என்னவா இருக்குது? இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் மாய்மலமான இடத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். அடுத்தது என்ன தெரியுமா? வார்த்தை என்ன இருக்குது? சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன், வார்த்தையை தூக்கி குப்பையில் என்ன பண்ணுங்கள்? போடுங்க. தேவன் விரும்புகிற காரியம் அதுக்கும் மேலானது. சபைக்குள்ளே அவர் விரும்பத்தக்க காரியங்கள் இல்லாமல் வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை செத்ததுக்கு சமம். என்னது? செத்ததுக்கு சமம். யாருனாலும் சூப்பராக பேசலாம். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா, 3 இயர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா என்ன மாதிரி என்ன பண்ணலாம்? அழகாக பேசலாம். ஆனால் அந்த இருதயம், தாவீதுக்கு இருந்த இருதயம், ராஜாவாகிய நானும் இந்த இடத்துல வந்து நிற்கலாம், ஏழைகளும் வந்து நிற்கலாம், எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நிற்கலாம். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். எல்லாம் நினைப்பாங்கன்னா முட்டாளா தாவீது? ஆசாரியெல்லாம் நினைப்பாங்கன்னா முட்டாளா, இவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனுக்கு அங்கீகாரம் யார் கொடுத்து? இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆமோஸ் புஸ்தகத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5-6. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். எல்லாம் இடிக்கப்படுற நாட்கள் என்ன பண்ணும்? வரும். நீங்கள் நினைக்கிற கல்லும் நீங்கள் நினைக்கிற அந்த சபையும் வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தப்பான இடத்துல அமர்ந்துருந்தீங்கன்னா, தப்பான இடத்துல அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சபை தாவீது கூடாரம் போல் இல்லைன்னா, இந்த ஃபைனல் டே வரும்போது யார் தெரியுமா அடிப்பார்? உங்களை தான் என்ன பண்ணுவார்? நித்திய ஜீவனுக்குள்ளே போகாமல் ஆக்கினைக்குள்ளே தள்ளப்படுகிற இடத்துல நிற்க போகிற சபை யார் தெரியுமா? நீங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் போன கட்டிடம் கிடையாது. நீங்கள், உங்கள் ஆத்துமா, உங்களுடைய சரீரம் என்ன பண்ண போகுது? இடிக்கப்பட போகுது. ஹவு லாங் யூ ட்ராவல் ஃபார் யுவர் சர்ச்? எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ண தயாராக இருக்கிறீங்க ஒரு சபைக்காக? நான் இதான் சொல்லுவேன். பக்கத்துலேயே இருக்குது பாஸ்டர், வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் இந்த சர்ச்சைக்கு வரேன். இந்த சர்ச்சைக்கு தயவுசெய்து வீடு பக்கத்தில் இருக்குது, இப்படி இருக்குது, வார்த்தை நல்லா இருக்குன்னா தயவுசெய்து வராதிங்க. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லாருமே சரி சமம். இதை பாஸ்ட்டாக என்னால் மட்டும் இதை கட்டி என்ன பண்ண முடியாது? எழுப்ப முடியாது. உங்களோட இருதயத்துக்குள்ளேயே அது என்ன பண்ணும்? இருந்தால் மாத்திரம்தான் அது தேவன் சொன்ன ஆசாரிப்பு கூடாரமாகிய தாவீதினோட ஆலயமாக என்ன பண்ணுது? உங்கள் சரீரமும் உங்களோட சிந்தையும் உங்களோட பேச்சும் தாவீதோட விரும்பின அந்த ஆலயமாக என்ன பண்ணணும்? இருக்கணும். நீங்கள் இதை நினச்சிடாதீங்க, தயவு செய்து இதை நினச்சிடாதீங்க. நான் சபையை ஃபஸ்ட்டு குறிச்சேன்னா, சம் பாஸ்டர் என்கரேஜிங். அவங்க தப்பாக இருந்தாங்கன்னா அந்த இடமும் மொத்தமாக என்ன ஆகிடும்? தப்பாகிடும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாரும் போய் பேச என்ன பண்ண முடியல, பயமாக இருக்குது. நம்மளோட அவருக்கு பைபிள் என்ன பண்ணும்? நிறையா தெரியும். பைபிள் வசனம் தெரிஞ்சது முக்கியம் இல்லை, வாழ்க்கை அதன்படி இல்லை, சபை அதன்படி இல்லைன்னா குப்பைக்கு தான் சமம். என்னது? குப்பைக்கு தான் சமம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது தாவீதின் மேலே, தாவீதோட கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன்னு சொன்னார். இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? பேதுரு மேலே என் சபையை கட்டுவேன். பேதுரு மேலே என் சபையை கட்டுவேன். படிங்கம்மா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நல்லா கவனிங்க. நரகம் உங்களை என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அமர்ந்து, அப்படிப்பட்ட இடமாய் உங்களோட சரீரத்தை நீங்கள் மாற்றி உங்களோட ஊழியரோடு இணைந்து தேவனுடைய சித்தம் எது நல்லா இப்போ உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது, பெரிய பெரிய சபை கட்டுவது தேவனுடைய சித்தம் கிடையாது. நாளுக்கு இடமா இருந்தாலும் அங்கே ஈக்குவாலிட்டி என்ன பண்ணணும்? இருக்கணும். யுவர் பாஸ்டர் லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்களை லவ் பண்ணுறாருன்னு மட்டும் தயவுசெய்து பாஸ்டர் திருப்பி லவ் பண்ணாது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். உங்களை லவ் பண்ணுறாரு, உங்களை ஆனர் பண்ணுறான்ற மட்டும் பாஸ்டர் என்ன பண்ணாதீங்க. ஒரு காலம் ஒரு வேலையும் நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க? பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏழைகளுக்காய் குரல் கொடுக்க வேண்டியது சபைக்குள்ளே அங்கீகரிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தாவீதோட கூடாரத்தை கெட்டு போக வைப்பது யார்?
சபைக்குள்ளே உட்காந்து பாஸ்டரை என்கரேஜ் பண்ணுற நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க. வேறு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. லூக்காவின் புஸ்தகம் 22:9-13. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது எல்லாம் பரலோகத்துக்கு வாங்க திரும்பியா. நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் என்ன இடம்? போதகர், என்ன இடம்? இந்த காலையில் திருப்பி சொல்கிறாங்க, தகுதியான இடத்துல அமர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேர்ட் ஆஃப் கார்டு நல்லா இருக்குது, ஒர்ஷிப் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குன்னு உக்காந்துட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு என்னவா இருக்காது, தகுதியாக இருக்காது. எஸ்ரேமில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஏசு கிறிஸ்து மிகப்பெரிய பணக்கார். பைபிள் அதை உங்களுக்கு போதிக்க மாட்டேங்க. ஏசுக்கு சொந்தமாக வீடுலாம் இருக்குது, நிறையா வீடே இருக்குது. அவர் ஏதாச்சும் ஒரு வீட்டை என்ன பண்ணியிருக்கலாம், சூஸ் பண்ணிடலாம். 12 சீசர்கள் இருக்கிறாங்க. 12 சீசர்களோட யாராச்சும் ஒரு வீட்டை என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சம்மாது மேரியோட வீடு, யோவானோட வீடு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. சூஸிங் ஒன் பிளேஸ். நீங்கள் நல்லா கவனிங்க, மேரியோட வீடு யோவானோட போய் மேரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண இடத்த கேளு, யோவான் வீட்டில் போய் இடத்த போய் கேளுன்னு சொல்லுவார். நீ நகரத்துக்கு போ, ஒரு ஆண் மகன் என்ன பண்ணுவான், குடத்தை தூக்கிட்டு போவான், அவனை ஃபாலோ பண்ணிப்போ. யூதர்கள் குடத்தை தூக்க, ஆண்கள் குடத்தை தூக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த கான்டெக்ஸ்ட் சொல்லும் போது நமக்கு மனா தெரியாமல் இருக்கலாம். அவன் அந்த குடத்தை தூக்கி நீ எந்த வீட்டுக்கு போவான்னு 12 சீசர்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். படிங்கம்மா. தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை, கம்பளம்லாம் என்ன பண்ணிருக்கான், விரிச்சு தரேன் இல்லை, விரிச்சு இருக்கிற ஒரு இடத்த என்ன பண்றாங்க, தரேன். தட் பிளேஸ் ஆல்ரெடி வர்ஷிப்பிங் காட். என்னது, அந்த இடம் ஏற்கனவே ஆண்டவரை ஆராய்ச்சி கொண்டு இருக்கிற இடம். இன்றைக்கி அந்த ட்ரெடிஷனை பற்றி நான் பேச எனக்கு டைமில், அடுத்த வாட்டி நான் எப்பயாச்சும் நான் பேசினா இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு பேச நான் விருப்பப்படுகிறேன். இன்றைக்கி அந்த இடத்துக்குள்ளே பிரவேசிட்டாரு. 19-20 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. என்னை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் 12 பேரோட இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் என்ன பண்றாரு, பானம் பண்றாரு. 12 பேரும் யூதர்கள். நீங்க நல்லா கவனிங்க. இதுவா தேவன் விரும்பிய சபை? இதுவா தேவன் விரும்பிய சபை? இப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார், யாருக்குமே என்ன பண்ணல, ஒன்றுமே புரியல. நான் இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன்ற இந்த காரியம் ஏன் எழுதியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னா 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 2-3. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு, யார் தீத்தா? சவுல் இதை பண்ணதுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? இங்கே யார் பண்ணுறா? இன்னைக்கு என்ன கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல, பாஸ்டர் 4ஆவதுக்கு என்ன அதில் தகுதி இல்லை. சவுல் பண்ணும் போது அவனுக்கு தகுதி இல்லை. தாவீது அதை பண்ணும்போது தாவீது தகுதி உடையவனாக இருந்தான். தாவீது ஆசாரிய உடையும் என்ன பண்ணியிருந்தான், போட்டிருந்தான். இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. படிங்க பிரதர். அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதிச்சாங்க? தாவீது ஆசீர்வதிக்கணும். யார் ஆசீர்வதிக்கணும்? ஆசாரியன் டம்மி. ஆசாரி என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. டேய் தயவுசெய்து ஓடி போயிடு, நீ என்ன பண்ணுற போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணிக்கிற. தாவி ஸ்ட்ரைட், தயவுசெய்து என்னை தள்ளி விட்டுறாதீங்க, நான் கொஞ்சம் நல்லா வந்தேன். படிங்க பிரதர். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும். நல்லா கவனிங்க. புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும், ஆண் பெண் என்கிற பார்ஷியாலிட்டி இல்லாமல் தாவீது இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. படிங்க பிரதர். இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். டேவிட் கிவிங் கம்யூனியன். தாவீது கம்யூனியனை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இன்றைக்கி அநேக பேர் இவங்க கையில் நான் கம்யூனியன் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன், ஆசாரியன் கையில் தான் வாங்குவேன். நீ சர்ச்சில் ஊர்பட்ட பிரச்சனை போகும். சர்ச்சில்லாம் நானாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் கையில் வாங்கினாதான். இந்த சபை தகுதி உள்ளதாக இருந்தால் தான் இது உங்களுக்கு என்னவாக இருக்கும்,
தகுதியாக இருக்கும். அது யார் கையிலேருந்து வருதுன்றது மேட்ரே கிடையாது. தாவீது என்ன பண்ணுறாரு, ஆசாரியெல்லாம் ஓரமாக நின்று நீங்களே யோசிச்சு பாருங்கள், பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் என்னடா பண்ணுறான் என்னது. ஆனால் தாவீது அதை பற்றிலாம் யோசிக்கல. ஏன் ஆண்டவருக்கு முன்னாடி என்னோட ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, என்னோட இருதயம் என்னவா இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பந்தியை நான் பண்ணுறேன், கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் என்ன பண்ணுறான், மேல் ஃபீமேல். ஏன்னா ஃபீமேலை மதிக்காத ஒரு சமுதாயத்தில் உள்ள வா எல்லோரும் என்ன பண்ணுங்க, கூப்பிட மாட்டானுங்க பெண்களை சுத்தமாக. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. இப்போ புரியுதா, தாவீதோட இருதயம் ஆண்டவரோட இருதயத்துக்கு தக்கதாக இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் பண்ணது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உட்காந்து தாவீது என்ன பண்ணுறாரு, பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பண்ணும்போது தப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் அந்த சபைக்குள்ள சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். கசப்பாக இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுங்கள், கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லித்தரேன். டோன்ட் பி சிஸ்டமேட்டிக் கிறிஸ்டியன்ஸ். அதான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். தாவீது இவ்வளோத்தையும் பண்ணும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல இந்த விஷயத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்லி கொடுக்க விரும்பின நபர் ஆபிரகாம் கிட்ட தான் முதல்ல வந்து ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. மரமண்டைக்கு என்ன பண்ணல, புரியல மரமண்டைக்கு புரியல. ஆனால் தாவீது அந்த வசனத்தை, ஏன்னா அவர் 5 அதிகாரத்தை தான் படித்தார். 5 அதிகாரம் மீன்ஸ் 5 புக்கை மட்டும்தான் படித்தார், 5 ஆகமங்கள். புரியுது, என் அப்பா எப்படிப்பட்டவர்னா அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறாரு. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் அவருக்கு 2வது பேர் வந்தாலும் எல்லா இடத்துலையும் தாவீதின் குமாரன் ஒன்று ஏன் திரும்பி பார்க்குறான்னா, ஆபிரகாமை விட என் பிள்ளையாகிய தாவீது தகுதியுடையவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதனால தான் யாரெல்லாம் வந்து தாவீதின் குமாரன் டக்குன்னு திரும்பி முடியல, அவரால் என்ன பண்ணல, அவரால் முடிய மாட்டேங்குது, அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. சொன்னவனே திரும்பி பார்க்குறாங்க. ஏன் திரும்பி பார்க்குறாங்கன்னா, தாவீதோட வசனங்களை படிச்சிருக்கிறாங்க. இந்த காலை வேளையில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தாவீதோட இருதயம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் தான் நித்திய ஜீவி. அது இல்லாமல் ஏதோ சபைக்குள்ளே உட்காந்து எனக்கு சத்திய வசனம் தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது, பைபிள் தெரியும், எனக்கு வர்ஷிப் பண்ண தெரியும், எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியும், ஆமியா லீடர், ஆமியா பாஸ்டர், நீங்கன்னா ஒரு 10 பைசாக்குனா கிடையாது, பிரோஜனம் கிடையாது. எவ்வளோ பெரிய சபை வேணால் கட்டிடலாம், எவ்வளோ பெரிய கூட்டத்தை வேணால் உள்ளே சேர்த்துடலாம். ஆனால் தேவன் விரும்பத்தக்கது ஆலயமாக இல்லைன்னா வேஸ்ட் டைம், வேஸ்ட். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனி, எருசலேம் விட்டு என்ன பண்ணாதீங்க, மறுரூபமாகிட்டு தேவனாகிய கர்த்தர் 12 சீசர்கிட்ட சொல்கிறாரு, எருசலேம் விட்டு என்ன பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில இடத்த விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. சில இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இருக்கணும்னு என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். 12 சீசர்களை அவர் எங்கே வேணாலும் வச்சு அற்புதங்களே அடையாளங்களே அதிசயங்களே அவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் எருசலேமை விட்டு போவாதன்னு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாங்கன்னா சம்திங் இஸ் ஸ்பெஷல். சம்திங் இஸ் ஸ்பெஷல். அந்த வீடியோ போடுறான். ஆக்ட்ஸ் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். நல்லா கவனிங்க, மேல் வீட்டில் என்ன பண்றாங்க, எல்லாருமே ஏறுறாங்க. படிங்கம்மா. அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும். யார் மேல சபையை கட்டுவனார்? பேதுரு இருக்கிறாரா? படிங்கம்மா. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் சேலோத்தில் எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாதை. ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்களா? ஸ்திரீ இருக்கிறாங்களா? பெண்களை சேர்க்க மாட்டானுங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, உள்ள வராங்களா? இது எல்லாமே ஓகே. தாவீது எங்க? யாரு தாவீது எங்க? பேதுரு இருக்கிறாரு. தாவீதோட இருதயம் உள்ளே வந்துருச்சு. ஆண்களும் இருக்கிறாங்க, உள்ள பெண்களும் இருக்கிறாங்க. தாவீதோட கூடாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் போடுறோம். முன்னாடி தன்னோட சீடர்களோட பஸ்கா பண்டிகை கொண்டாடின மேல் வீட்டு அறைய பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் வந்ததுக்கு அப்புறமா பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறதுக்காக இங்க ஒரு மேல் வீட்டு அறைய வந்து சீஷர்கள் கிட்ட சொல்லி ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த மேல் வீட்டு அறைய தான் பார்க்க போறோம். நீங்க பாக்குற இந்த சுவர் வந்து ஜெருசலேம் ஓல்டு சிட்டியோட அவுட்டர் வால். இந்த சுவர் மேல வந்து நம்ம நடந்து போகலாம். முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இதுக்காக தனியா டிக்கெட்லாம் கூட இருக்கு அப்படின்னு. ரூம் ஆஃப் தி லாஸ்ட் சப்பர் வந்தாச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட பஸ்கா உணவை ஆசரிச்ச இடம் தான் இது. ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த ரூம், அந்த அறை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னோட 12 சீஷர்களோட பஸ்கா உணவை உண்ட இடம்.
இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தன்னுடைய உடலாகவும் தன்னுடைய இரத்தமாகவும் சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருப்பாரு. இப்போ நம்ம மேல் வீட்டு அறையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். ஸோ கீழே தாவீது ராஜாவோட கல்லறை இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே தான் தாவீது ராஜாவோட கல்லறை இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூதர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம். ஸோ இங்கே எப்போவுமே யூதர்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே 2 செக்ஷன் இருக்கும். ஜென்ஸுக்கு தனி செக்ஷன், லேடிஸ்க்கு தனி செக்ஷன் இருக்கும். நம்ம இப்போ லேடிஸ் செக்ஷன் வழியா உள்ள போயிட்டு தாவீது ராஜாவோட கல்லறையை பார்க்கலாம். இதுதான் தாவீது ராஜாவோட கல்லறை. கீழே என்ன இருக்குங்க? தாவீது ராஜாவோட எது மேலே சபையை உருவாக்குனாருங்க? படிக்கும் போது நல்லா எல்லாருக்கும் தோணும், பேதுரு மேலே என்னோட சபை என்ன பண்ணிட்டேன். தாவீது மேலே தான் அவரோட சபை என்ன பண்ணார், கட்டினார். எவ்வளவோ இடம் இருந்துச்சு. தான் சீசர்கிட்ட சொன்னார், அந்த குடத்தை தூக்கிக்கிட்டு போகிற இடத்துக்கு என்ன பண்ண, வீடுலாம் கிடையவே கிடையாது. அது இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாவீதோட சமாதி மாத்திரம் இல்லை, தாவீது எங்கே அவன் கட்டின ஆசாரிப்பு கூடாரம் எந்த இடமோ அதே இடம் தான் அந்த இடம். நான் சொல்கிறது புரியுதா? அவருடைய கல்லறையும் அதான், அவர் கட்டின ஆசாரிப்பு கூடாரமும் அந்த இடமும் அதான். அதே இடத்துல தான் வச்சு 12 பேருக்கு என்ன பண்ணுறாரு, தேவ பிரசனத்தை என்ன பண்ணுறாரு, இறக்குறாரு. இன்றைக்கி ஏன் சபைகளுக்குள்ளே உண்மையான தேவ பிரசனம் இல்லை, ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா ஒற்றுமை நம்மளுக்குள்ளே என்ன பண்ணல இல்லை, ஏற்ற தாழ்வு இருக்குது. தேவனாகிய கர்த்தர் முகத்தை பார்த்து நம்ப ஏமாறுகிற மனுஷன் கிடையாது. அவர் இருதயத்தை என்ன பண்ணுறாரு, நல்லா பார்க்குறாரு. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்? ஆசாரிப்பு கூடாரம் எங்கே கட்டப்பட்டுச்சு? ஒரே இடம். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சான்னா, அவன் செத்தே போனாலும், அவன் பேரே அழிஞ்சு போனாலும், 1000 வருஷம் கழிச்சு அவனை பேர் என்ன பண்ணுவார், திருப்பி இல்லை நீ இன்னைக்கு சபைகள் வேணால் மறந்து போயிட்டு இருக்கலாம். சபை கட்டப்பட்டது எங்கே, சபை எப்படி உருவாச்சு, பைபிள் என்னது சர்ச் ஹிஸ்ட்ரி எடுத்தால் தாவீதோட பேர் என்ன பண்ணாது. நீங்கள் பைபிள் காலேஜ் போய் படிச்சிங்கன்னா, சர்ச் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா மனுஷன் பேரே என்ன பண்ணாது, வராது. ஆனால் மனுஷன் தான் சர்ச்சுக்கு பேஸ்மெண்ட் போட்ட ஆளே யார், தாவீது. முழுமையாக்குனது இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தாவீதோட இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கா, 100 சபை கட்டிடலாம். ஆனால் தாவீதோட ஒரு கூடாரத்தை கட்டுவது மனுஷனால முடியாது, கஷ்டம். அது கஷ்டம். ஊழியக்காரங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகிடும், தாவீதோட கூடாரம் இழந்து போயிடும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பேதுரு மேலே உட்காந்து அவன் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ண 3000 பேர் ரட்சிக்கப்படும் போது அவருக்கு மாத்திரம் தெரியும், ராஜாவாகிய தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஆசாரியத்துவம் இருந்துச்சு. அதனால் நீங்களும் நானும் யார், ராஜாக்களும் ஆசாரியர்களும். இன்றைக்கி அநேக நேரம் பைபிளை பிளண்டடாக படிக்கிறதுனால ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அவங்க சொன்னதுக்கான நோக்கம் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிய, நமக்கு என்ன பண்ணாது, புரியாது. இந்த காலைவேளையில் தாவீது உடைய இருதயம் ஏங்கிய காரியம், நீங்களும் நானும் இந்த பந்தியில் பரிசுத்தத்தோடு உண்மையோடு என்ன பண்ணோம், பங்கு பெறணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் மரிச்சு போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவரோட எண்ணம் என்ன தெரியுமா, அவரோட இருதயம் என்ன தெரியுமா, பெண்கள், ஆண்கள், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், திக்கற்றவன், முடவன், கண்ணு தெரியாதவன், எவ்வளோ இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஈக்குவலாக என்ன பண்ணணும், இருக்கணும். அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணுன்ற எண்ணம் தாவீதோட இருதயம், இயேசு கிறிஸ்துவோட இருதயமும் அதான். இன்றைக்கி அதை தான் பிசாசு சபைக்குள்ள என்ன பண்ணிட்டான், திருடிட்டான். இன்றைக்கி சபை வளருதுன்னா தயவுசெய்து சந்தோஷப்படாதீங்க. சபை பெருசாக ஆகுதுன்னா சந்தோஷம் என்ன பண்ணாதீங்க. அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. தாவீதோட கூடாரம் மாத்திரமே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நின்று